வணக்கம் குட்டீஸ். நாம் எல்லாரும் சேர்ந்து மழலையர்களின் உலகத்திற்கு செல்லப் போகிறோம். ஒரு நாள் காக்கை, எலியே, சிறிது தொலைவில் உள்ள நதியில் எனக்கு நட்பான ஆமை ஒன்று உள்ளது. அங்கே சென்றால் இரை நிறைய கிடைக்கும், பயமின்றி சில நாட்கள் தங்கலாம் என்று கூறியது. எலியும் அதற்கு சம்மதித்தது. இரண்டும் ஆமையிடம் சென்றன. அவற்றை மகிழ்ச்சியோடு வரவேற்று இரை அளித்தது ஆமை. அப்போது ஒரு வேடனுக்கு பயந்து ஒரு மான் ஓடி வந்தது. எலி, காக்கை, ஆமை மூன்றும் மானுக்கு அடைக்கலம் தந்து நட்போடு வாழ்ந்தன. ஒரு நாள் வேடனின் வலையில் மான் அகப்பட்டு கொண்டது. அதை பார்த்ததும் உடனே ஆமை எலியை கூட்டிக் கொண்டு போய் மானை விடுவித்தது. அந்த சமயம் வேடன் வந்தான். எலியும் மானும் காக்கையும் வேடனிடம் அகப்படாமல் தப்பி ஓடிவிட்டன. ஆனால் ஆமையால் வேகமாக ஓட இயலாததால் வேடன் அதை பிடித்து கூடைப்பையில் போட்டுவிட்டு உணவு அருந்த சென்றான். ஆமை அகப்பட்டு கொண்டதை நினைத்து எலி, காக்கை, மான் மூன்றும் வருந்தின. மானுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்படியே செய்யலாம் என எலியும் காக்கையும் தீர்மானித்தன. மான் செத்துப்போனது போல் படுத்துக்கொண்டது. அதன் மீது காக்கை அமர்ந்து அதன் கண்ணை கொத்துவது போல் பாசாங்கு செய்தது. மான் செத்து கிடப்பதாக வேடன் நினைத்து ஆமை இருந்த கூடையை அப்படியே போட்டுவிட்டு மான் கிடந்த இடத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தான். காக்கை பறந்து மரத்தின் மீது அமர்ந்தது. எலி தரையில் நின்று பார்த்து மகிழ்ந்தது. ஆமையும் மானும் ஏமாற்றியதை எண்ணி வேடன் வருத்தத்தோடு வீட்டுக்கு திரும்பினான். பிறகு அந்த ஜீவன்களும் ஒன்றுக்கொன்று உதவியாக இருந்து வாழ்ந்தன. நட்பு என்றால் உதவி செய்வது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மழலையர்களின் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ். பெல் பட்டனை அழுத்த மறக்காதீங்க. இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க.